பாளையம் என்ற சொல் ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிகார் என்று அழைத்தனர். இதன் அர்த்தம் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. வாரங்கல்லை சார்ந்த பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்தில் காகதீய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. மதுரை நாயகராக 1529ஆம் ஆண்டு பதவியேற்ற விஸ்வநாத நாயகர் அவர்தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் இருந்தனர். பாளையக்காரர்கள் வரி வசூலிப்பதும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதும் வழக்குகளை விசாரிப்பதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதும் முக்கிய பொறுப்பாக இருந்தது. அவர்களது காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர். 72 பாளையங்களை கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. கிழக்கில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தலைமையில் அமையப்பெற்ற பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி ஆகியனவும், மேற்கில் பூலித்தேவரின் தலைமையில் அமையப்பெற்ற முக்கியமான பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் ஆகியனவாகும். மேலும் போட்டித் தேர்வு மற்றும் பொது அறிவு தொடர்பான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.